ஒரு காட்டுல தூரத்துல பூசணி செடிக்கு பக்கத்துல சிந்தூர் மரத்துக்கு கீழே ஒரு குகைக்குள்ள பார்ச்சுங்கிற எலி வாழ்ந்துட்டு இருந்தது. படங்கள்ல பாட்டு பாடணும்னு பாச்சோக்கு ரொம்ப ஆசை. அதுக்காகவே அவன் ராத்திரி பகல்னு பாட்டு பாடி பழகிட்டு இருந்தான். படங்கள்ல பாட்டு பாடுறதுக்காக அவன் ஒரு ஆடிஷனை கூட மிஸ் பண்ணதே இல்ல. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அவனுக்கு 2 நண்பர்களும் இருந்தாங்க, பாரு ஆமை அப்புறம் சிக்கு தவளை. ஒரு ஆடிஷன்ல தோத்ததுக்கு அப்புறமா 3 பேருமே ஒன்னா வந்துட்டு இருந்தாங்க. ஆடிஷன்னா இப்படிதான் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்ற? இனிமே என்னால முடியாது. இவ இதே மாதிரி வருஷ கணக்கா போயிட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம எப்பெல்லாம் ஆடிஷனுக்காக போறோமோ நாம அங்க எப்பவுமே அசிங்கப்பட்டு தான் திரும்ப வரோம். நம்ம மட்டும் செலக்ட் ஆனா அப்புறம் கவலையே இருக்காது. ஆனா செலக்டே ஆக மாட்டோமே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் பயப்படாம திறமைய வெளிக்கொண்டு வர முயற்சி பண்றான். அவனுக்கு நாம சப்போர்ட் பண்ணணும். நீ வேணும்னா அவன் கூட இரு, என்னாலலாம் முடியாது. நான் ஏன் இவன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்? டேலண்ட் இல்லனா வீட்லயே இருக்கணும், எதுக்காக கஷ்டப்படணும்? எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக இவன் முன்னாடியே நீ இப்படி பேசுற? நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன்பா. என்னால இதுக்கு மேல முடியாது. இனிமே ஆடிஷனுக்காக தயவு செஞ்சு என்ன வந்து கூப்பிடாதீங்க. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா திரும்பவும் இவன் கூட போனா அசிங்கப்பட்டு தான் வரணும். பாரு பாரு, நீ எங்க போற? நீ தப்பு பண்ற. நாம அவனுடைய நண்பர்கள். போகட்டும் சிக்கு, போறவங்கள தடுக்காத. நீ போகணும்னு நினைச்சாலும் தாராளமா போகலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்னுடைய நண்பன். உன்னைய விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நம்பிக்கையோட இரு, நீ கண்டிப்பா சிங்கர் ஆவ. ஆமா சிக்கு, நான் கண்டிப்பா ஆவேன். நீ வேணா பாரு, அடுத்த ஆடிஷன்ல நான் கண்டிப்பா செலக்ட் ஆவேன். மழையே மழையே நீ அழகு, எனக்கு ஒண்ணு பிடிக்கும். இது அடமலை இல்ல பாச்சோ, இது ஒரு சாரல் மலை. என்ன இது பாச்சோ, நீ தயவு செஞ்சு மலையில உட்காந்தெல்லாம் பாடாத. இல்ல வாசு அண்ணா, நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, அதுவும் ஒரு பெரிய படத்துக்கு. நான் கண்டிப்பா அதுல செலக்ட் ஆகணும். ஆஹா, அதெல்லாம் சரிதான். ஆனா மலையில எதுக்காக இப்படி நினைஞ்சுக்கிட்டு இருக்க? நான் மழையில பயிற்சி எடுத்துக்கிட்டா என் குரல் நல்லா இருக்கும்ல. சரியா சொன்ன. நீ இப்படியே பாடிக்கிட்டு இரு, உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கம் போல இந்த ஆடிஷன்லயும் தோத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அட, இது நம்ம பாச்சு தானே? என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? நீ இவனுடைய நண்பன் தானே, எதுக்காக இப்படி கேக்குற? இல்ல, நான் சாதாரணமா தான் கேட்டேன். ஆடிஷன்ல இருந்த எல்லாரும் என் மேல நிறைய பொருட்களை தூக்கி போட்டாங்க. அதுல சிலது என் மேல பலமா வந்து விழுந்துருச்சு. எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல பாச்சு, இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி. உன்னோட இந்த பயத்தால தான் எப்பவுமே உன்னால மனசை திறந்து பாடவே முடியல. போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? உன்னுடைய அறிவுரை இங்க யாருக்கும் தேவையே இல்ல. அத நீயே வச்சுக்கோ. ஓ சரி, நான் எதுவும் சொல்லலப்பா. எல்லாரும் சொல்றது சரிதான் நினைக்கிறேன் சிக்கு. நான் அவ்வளவு பெரிய தைரியசாலி இல்ல. அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நாம ஆடிஷனுக்கு போறத நாம நிறுத்திடலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாச்சு, உன்கிட்ட குரல் இருக்கு, ஆனா தைரியம் மட்டும் இல்லவே இல்ல. தைரியமா செஞ்சா கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ, தெரியுமா? உண்மையாவா சிக்கு? கண்டிப்பா நீ நிச்சயமா ஜெயிக்கலாம் பாச்சு. பச்சு எலி நிறைய தடவை தோத்து இருந்தாலும் ஒரு பாடகர் ஆகணுங்கிற முயற்சிய அது கைவிடவே இல்ல. அப்புறம் ஒரு நாள், காமெடி பண்றதை விட்டு தயவு செஞ்சீங்க போயிடுன்னு சொல்றல. நெக்ஸ்ட். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கல பாச்சு, நீ தைரியமா பாடு.
ராஹ 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 லா 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 லா. எங்களை பாடியே கொண்டுடாதா, இங்க இருந்து போயிடு. எங்களை போர் அடிக்காம இங்க இருந்து போயிடு. அங்க இருந்து கீழே இறங்கு. ஒண்ணுதான் கீழே இறங்கு. போயிடு. அமைதியா இருங்க. நீ எங்க போற? நீ முதல்ல முழுசா பாடி முடி. அரார ரார 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 ராரா லலா 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 லா 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 லா. நான் அழகான பாடல் பாடதான் வந்திருக்கேன். என் முயற்சியை ஆதரிக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி. என் பாடலை ரசிக்கும் அனைவருக்கும் நன்றி. யூ ஆர் செலக்டட். அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா தனியா? இல்ல, அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதை தான் சொன்னேன். வேணாம் வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆமை, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா, நம்ம போலாம். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல, அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது? அப்படியா? என்னால ஊரு உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல. அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்திருச்சு போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா.
இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எதுக்கு எப்படியோ இன்னைக்கு இறங்க ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய் முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன் என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாரதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன். மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா அவசரப்படாத அண்ணன். இந்த பாறையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா. இது வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்கப்படியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோடையது? என்னோடையது தான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகல பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்ப சாக்கடையில விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால முடியுமான்னு என்ன கேக்குறியா? உன் நேரத்தை நீ வீணடிக்காத. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு. இப்ப உன்னால ஒரு வேலை பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன், சொல்லு. நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பற்றி நீ மறந்து போயிடு. ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால் மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது. என்னாச்சு? உங்கள் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும், சொல்லுங்க.
அது என்னாச்சுன்னா இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேக்குறேன்? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா நண்பா? என்னுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால் எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே. ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது, நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சுக்கிறோம். இழுத்து பொடி ஐலசா, 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 இழுத்து பொடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால் இதை நம்பவே முடியல தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்கள மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். புரியுதா?